திண்டிவனம் அடுத்த தீவனூரில் திண்டிவனம் திருவண்ணாமலை சாலையில் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூரில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நியாய விலைக் கடைகளில் இந்தோனேஷியா, மலேசியா போன்று பாமாயிலுக்கு மானியம் கொடுத்து விற்பனை செய்வதை ரத்து செய்திட வேண்டும். தமிழ்நாட்டில் விளையும் தேங்காய், நிலக்கடலை உட்பட எண்ணெய் வகைகளை நியாய விலைக் கடைகளில் மானிய விலையில் விற்பனை செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் தமிழக அரசு விவசாயிகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்திட வேண்டியும், விளைபொருட்கள் வீணாவதை தடுத்து நிறுத்தி விவசாயிகளுக்கு உதவிட வேண்டி வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பின்னர் திண்டிவனம் திருவண்ணாமலை சாலையில் அமர்ந்து திடீரென போராட்டத்தில் ஈடுபட்ட போது விவசாயிகள் தங்கள் கைகளில் வைத்திருந்த பாமாயில் எண்ணெயை தரையில் கொட்டி கோஷங்களை எழுப்பினர். சம்பவ இடத்தில் இருந்த திண்டிவனம் டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன் தலைமையிலான போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து அழைத்து சென்று தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் தீவனூரில் உள்ள திண்டிவனம் திருவண்ணாமலை சாலையில் திடீரென 50க்கும் மேற்பட்ட சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.